வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சொர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சொர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணங்கிறது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சததம சர்க்கமானது 100. கச்சித் சர்க்கா. ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக்க ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கிறாராம். 51வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்லோகம் முழுவதும் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्ये जनकात्मजाये नमोऽस्तु रुद्रेन्द्रियमाणिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் அயோத்தியா காண்டத்தில் சததம சர்க்கமானது 100. கச்சித் சர்க்கா. ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக்க க்ஷத்ரிய தர்மமும் மக்களுடைய இருக்கக்கூடிய தர்மத்தையும் சொல்லி கேள்விகளாக கேட்கிறார். 51வது ஸ்லோகம். கச்சே தர்சயசே நித்யம் மனுஷ்யானாம் விபூஷிதம் உத்தாயோத்தாய பூர்வாக்னே ராஜபுத்திர மகாபதே. அப்போ ஸ்ரீராமர் சொல்றாராம், தசரத மகா சக்கரவர்த்தியின் மைந்தனே பரதனே, விடியற்காலையில் வேலையில் நீ எழுந்து, அதிகாலையில் எழுந்து அரசக்கூடிய ஆடையெல்லாம் ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுண்டு ராஜபாட்டையில் ஆங்காங்கே வீதிகளில் போயிட்டு வந்துட்டுருக்கியா. நாள்தோறும் நீ நம்ம அயோத்தி மாநகர மக்கள் குடிமக்களுடைய கண்ணில் நீ பட்டுருக்கியா, இல்லை போகாமல் தூங்கிட்டு இருக்கியா. அதாவது பரதா, நாம் ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவாகப்பட்டவர் அப்பப்போ ஜனங்களோட மக்களுடைய பார்வையில் படலைன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? ஜனங்கள்லாம் அரசருக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லை அப்படின்னுட்டு வேற 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 கதையெல்லாம்
பரப்பிடுவா பரதா, ஜாகிரதையாயிரு அப்படின்னாராம் ராமபிரான் பரதன் கிட்டக. கச்சில் ந சர்வே கர்மாந்தா பிரத்யக்ஷாஸ்தே அவிசங்கயா சர்வேவா புனருத்ருஷ்டா மத்தியம் ஏவாத்ர காரணம். ரொம்பவும் சுலபமாக உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் வேலைக்காரர்கள்லாம் நெருங்கி பார்க்க முடியாமல் நீ வந்து வச்சுட்டு இருக்கியா பரதா? உன்னை வந்து எளிதாக பார்க்கக்கூடிய உரிமையை வந்து நீ அவளுக்கு கொடுத்தன்னா உன்னோட மரியாதையானது அவள்கிட்ட குறைஞ்சி போயிடும். அதுபோல அவள் வந்து உன்னை வந்து பார்க்காமலும் இருக்கக்கூடாது, ஆனால் அவள் வந்து உன்னை வந்து பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீ வந்து அனுசரிச்சுட்டு போகணும்ப்பா. இப்போ ஒருத்தர் நம்மளை பார்க்க வர்ற, உன்னை பார்க்க வர்ற ராஜாவை அப்படின்னா நீ நேரம் ஒதுக்கணும். நீ வந்து இருப்ப, நீ வந்து ரொம்பவும் ஒன்றுமே வந்து சும்மா சாதாரணமாக தான் இருப்ப. ஆனால் ஏதோ பணி இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பாருங்கள், நாளைக்கு வந்து பாருங்கள், நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்றார் இங்கே ராமபிரான் பரதனுக்கு. தச்சே சர்வாணி துர்காணி தன தானியாயுதோதகை யந்த்ரைஷ பரிபூர்ணாணி ததா சில்பித துர்தரை. அப்பா பரதா, உன்னோட ராஜ்யத்தில் உன்னோட கோட்டையில் வந்து எல்லா விதமான தனம் தானியம் ஆயுதம் ஜலம் தண்ணீர் யந்திரங்கள் கட்டுமான தொழிலாளர்கள் வில்லாளிகள் வில்லேந்திய அதாவது பிரமாதமாக அம்பு செலுத்தக்கூடிய வில்லாளிகள் இவாள்லாம் நிறைய பேரை வச்சுட்டு இருக்கியோனா எல்லாம் குறைவாக வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. ஆயஸ்தே விபல கச்சித் கச்சிதல் பதரோ வியா அபாத்ரேஷு உணதே கச்சித் கோசோ கச்சிதி ராகவா. பரதா, உன்னோட அரசாங்க வரவானது வந்து அதிகமாக இருக்கணும், ஆனால் செலவான வந்து குறைவாக இருக்கணும். இதுதான் சத்திரிய தர்மம், இதுதான் மாநில பிரிவுகளும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். அந்த மாதிரி நீ வந்து செஞ்சுட்டு இருக்கியா? உன்னுடைய செல்வம் வந்து உன் கையில் இருக்கக்கூடிய செல்வமானது தகாதவர்களுடைய கைக்கு போகாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. தேவதார்த்தே ச பித்ரர்த்தே பிராமணாப்யாகேஷு ச யோதேஷோ இத்ர வர்கேஷோ கச்சித் கச்சதி தேவ்யயः. பரதா, நீ வந்து கடவுள் தெய்வத்துக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு அந்தணர்களுக்கு வேள்விகள்லாம் செய்யக்கூடிய அந்தணர்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து போகக்கூடிய விருந்தினர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு உன்னோட ரொம்பவும் சகஜமாக இருந்துட்டு நட்பாக இருந்துட்டு இருக்காளே உன் நண்பர்கள் குழுவினர், எல்லாருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவளை வந்து போற்றி கௌரவிக்கும் வகையில் அவளுக்கெல்லாம் ஏராளமான செலவுக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டுருக்கியானோ, அந்த மாதிரி செய்யறியானோ இல்லை அந்த மாதிரி செய்யாமல் இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக. கச்சேதாரியோ விசோத்தாத்மா க்ஷாரே தஸ்யோர கர்மணா அதிருஷ்ட சாஸ்திர குசலைர்ஞா
சுல்லோபாத்வத்யதே சுசியே. பரதா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீ ராஜ்யத்தை ஆண்டத்துல என்னன்னாக்கா, உன்னோட ராஜ்யத்தில் தூய எண்ணத்தோடையும் இயல்புடைய உத்தமமான யாராவது உன்னோட ராஜ்யத்தில் பேராசை மிக்க ஒருவனால அந்த உத்தமன் அவன் பேரில் திடீர்னு பேராசை போல அவன் மேலே குற்றத்தை சாட்டி நீதி சாஸ்திரம் அறிஞ்சவா, அதாவது இப்போ என்ன சொல்கிறா, மினிஸ்டர்னு சொல்லிக்கிறா, லா மினிஸ்டர் அப்படின்றா. இப்போ வச்சுருக்காள். அந்த மாதிரி அந்த அமைச்சர் சாஸ்திரம் அறிந்தவர்கள் அவளால் அவன் அதாவது விசாரிக்கப்படாமலேயே 2 பேரையும் வச்சுட்டு விசாரிக்காமைய அந்த பேராசை குற்றம் சொன்னதை வச்சுட்டு அந்த உத்தமமானவன் தண்டிக்கப்படுறானா, அந்த மாதிரி அவன் தண்டிக்கப்பட்டான்னா அதுக்கு காரணம் நீதான் பரதா அப்படின்றார் ஸ்ரீராமபிரான் பரதன் கிட்டக. கிரகீதஸ்சைவ பிருஷ்டஸ்ய காலே திருஷ்ட சகாரணः கச்சின்ன முச்சதே சோரா சோரோ தனலோபான் நரர்ஷபः. பரதனே புருஷோத்தமா, ஒருத்தன் அவன் திருடக்கூடிய அந்த காலத்தில் திருடுற அந்த நேரத்தில் தக்க சான்றுகளோட அவன் கண்டுபிடிச்சிட்டு அவனை கொண்டு நீதிமன்றத்தில் வச்சு விசாரிச்சுட்டு அவன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்ட அவனை ஜெயிலில் போடுறதுக்கு உத்தரவு போட்ட நீதிபதி உன்னுடைய அமைச்சர், அவள்லாம் பொருளுக்கு ஆசைப்பட்டு, அதாவது அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவா பொருளுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டு, அந்த நீதிபதியும் லஞ்சம் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, தான் திருடிய பொருளெல்லாம் அந்த காவலர் உத்தமமாக இருக்கக்கூடிய அந்த காவலர்கள்ட்டெல்லாம் அவன் அதை ஒப்படைச்சிட்டு அதை அவளையே எடுத்துட்டு அந்த மாதிரி போன்ற அநீதியான செயல்கள்லாம் செஞ்சுட்டு காரணமாக அவன் விடுவிக்கப்பட்டுறானா. அந்த மாதிரிலாம் விடுவிக்கப்பட்டான்னா அந்த மாதிரிலாம் அவனை விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையோ அமைச்சரையோ அவளுக்கு முதல்ல தண்டனை கொடுக்கணும், அவனையும் சிறையில் போடணும், இவாளையும் சிறையில் போடணும் பரதா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். இதெல்லாம் க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கக்கூடியதையும் சாதாரண மனுஷ பிரிவுகளுக்கு இருக்கக்கூடியதையும் ராமபிரான் பரதனுக்கு எடுத்து சொல்றார். இது ராமாயணம், உண்மையான சரித்திரம். இதுதான் உண்மையான எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது. யசனே கச்சிராத்யஸ்ய துர்கதஸ்ய ச ராகவா அர்த்தம் விராகா பஷ்யந்தி தவா ஆத்ய பகுஸ்ருதாக. பரதனே, ஒரு செல்வந்தருக்கும் ஒரு ஏழைக்கும், இவன் 2 பேருக்கும், அதாவது ஒரு செல்வந்தர்னாக்கா அந்த ஏழைக்கிட்டேருந்து அவருடைய நிலத்தை அவர் அபகரிச்சுட்டார். இவன் ஏதோ அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், அந்த கடனுக்கு பற்றி அவனுடைய நிலத்தை அபகரிச்சுட்டார். இதை ஏழை என்ன பண்ணுறான்னாக்கா வழக்கு போடுறான். அந்த மாதிரி இந்த ஏழை செல்வந்தன் ஏழைக்கு முடிய ஒரு வழக்கு விசாரிக்கும் போது நம்ம அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நீதிநூல் வல்லுநர்கள்லாம் ஓன் நலன்
அக்கறையும் உள்ள அமைச்சர்கள் அவ வந்து ஒரு பக்கமா ஒரு சார்பாக தீர்ப்பு சொல்லாம இருக்காளா? ரெண்டு பேரையும் விசாரிக்கணும். செல்வந்தரையும் விசாரிக்கணும், அந்த ஏழையும் விசாரிக்கணும். அப்படி விசாரிக்காம செல்வந்தர் பக்கமே தீர்ப்பு சொல்றாளா இல்லை ஏழை பக்கமே தீர்ப்பு சொல்றாளா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது வருதா அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். யானிம் இத்யாவேசஸ்தானாம் பதஞ்சஸ்திராணி ராகவா தானே புத்திர பசூன் க்னந்தி பிரீத்யர்த்தம் அனுசாசதः. பரதா, நம்மளுடைய அயோத்தி மாநகரம் ராஜ்யத்தில் குற்றம் செய்யாதவர்கள் வந்து கண்டிப்பா தண்டிக்கப்படக்கூடாது. அவர்கள் தவறாக தண்டிக்கப்பட்டால் அவர்கள் கண்ணிலிருந்து சிந்தக்கூடிய கண்ணீரானது தன்னோட சுகத்தையே பெருசா நினைச்சுட்டு ஆட்சி செய்யவனுடைய அந்த ராஜாவுடைய புதல்வனையும் பசுக்கள்னா கோமாதா பசுக்களையும் செல்வத்தையும் அழிச்சிடும். வரதா, அதனால தவறு வந்து செய்யாதவனுக்கு தண்டனைங்கிறதே கொடுக்காத அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் பரதன் கிட்டக. கச்சே துர்த்ர விருத்தாம்ச பாலாம்ச வைத்தியம் உக்யாம்ச ராகவா தானேன மனசா வாச்சா திரிவீரேதே புபூஷசே. பரதா, வயசுல வந்து முதிர்ந்தவர்கள், வயோதிகர்கள், சிறுவர்களையும் சிறந்த மருத்துவர்களையும் வெகுமானத்தாலும் மனப்பூர்வமான உன்னோட நட்பினாலும் நீ வந்து புகழ்ந்து பேசுவதாலும் அவளை பற்றி புகழ்ந்து பேசி உன்னோட வசத்தில் வந்து அவளெல்லாம் வச்சுட்டு இருக்கியனோ பரதா, அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக. கச்சேத் குருஷ விருத்தாம்ச தாபசான் தேவதா திதீனே சைத்யாம்ச சர்வான் சித்தார்த்தான் பிராமணாம்ச நமஸ்யசி. பரதா, நீ வந்து பிராமணர்களையும் ஆச்சாரியர்களையும் முதியவர்களையும் தவம் செய்யக்கூடியவர்களையும் தேவதைகளையும் அதிதிகள்னா யாருனாக்கா நம்ம வீட்டு வாசலில் வந்து யாராவது வந்து கையேந்தி நின்று பிக்ஷை கேட்குறா பாருங்க, எனக்கு கொஞ்சம் போகிறேன் ஏதாவது சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டார்னா உடனே சாப்பாடு போட்டுனா அவள் தான் அதிதி. அவளை விரட்டப்படாது, அது அவள் தான் அதிதி. அந்த அதிதிகளையும் தெய்வமெல்லாம் வசிக்கும். தெய்வங்கள் வந்து எதில் வசிக்கிறது? அரச மரத்திலையும் வேம்பு மரத்திலையும் தெய்வங்கள் வசிக்கிறது. ராமபிரான் சொல்றாரு இந்த இடத்துல, அரச மரத்திலையும் வேம்பு மரத்திலையும் தெய்வங்கள் வசிக்கிறது. இந்த மாபெரும் மரங்களையும் யோக மகிமையினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து விடுபட்ட பெரியோர்களையும் முக்கியமா அந்தணர்கள்னாக்கா பிராமணர்கள், இவா எல்லாரையும் நித்தியமும் நமஸ்காரம் பண்ணி அவளெல்லாம் வணங்கிட்டு வரியா? அவளெல்லாம் வணங்கினா தான் நீ நன்னா இருப்ப பரதா. நம்ம ராஜ்யமானது நன்னா இருக்கும், நாட்டு மக்களானவர்கள்லாம் நன்னா இருப்பா. அந்த மாதிரி நீ வணங்குறியா வணங்கலையா அப்படின்னு கேட்டாராம் பரதன் கிட்டக ஸ்ரீ ராமபிரான்.
कच्चेतर्जेन वा धर्मर्थं धर्मेण वा पुनः उभौ वा प्रतिलोभेन कामेन च न पादसे. பரதா, எல்லாருமே அது க்ஷத்ரியனாக இருக்கட்டும், பிராமணனாக இருக்கட்டும், வைசியனாக இருக்கட்டும், சூத்திரனாக இருக்கட்டும், எல்லாருமே சரி, தர்மத்தை சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக தர்மத்தை செய்யணும். செல்வம் வாழ்க்கைக்கு அது அவசியம்தான் வருதா. செல்வமே வாழ்க்கை இல்லை. அதனையும் உரிய முறையில் எப்படி சொல்றார் பாருங்க. அந்த செல்வத்தை சேர்க்கறதுக்கும் உரிய முறையில் ராமபிரான் சொல்றார். உரிய முறையில் காலத்திலேயும் தான் சேர்க்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் பணம் 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 அது பின்னால் நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒவ்வொரு காலம் இருக்கு. அந்த காலத்தில் தான் சேர்த்துக்கணும் பரதா. அதுபோல காம சுகத்திற்கு, காமசுகத்திற்குன்னா என்ன? அதாவது தம்பதிகள் அவ சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்குன்ட்டு விதிக்கப்பட்டுள்ள ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல மட்டுமே தான் நீ சிற்றின்பத்தில் ஈடுபட வேண்டும் வரதா. நீ தர்ம அர்த்தங்களை எல்லாம், தர்மத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் மறந்துட்டு காமத்திலேயே நீ இச்சை கொண்டு இருந்தன்னா அது இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியாது பரதா. நீ அந்த காமத்திலேயே ஈடுபடாம இருக்கிறியா? ஜனங்களையும் சௌக்கியம் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. தச்சேர்த்தம் ச தர்மம் ச காமம் ச சேதாம் வரஹ விபஜ்ய காலே காலஜ்ஞா சர்வான் வரத சேவசே. பரதா, நீ வெற்றி வீரர்களையே சிறந்தவன். காலத்தினுடைய அருமையை நீ மகா பிரமாதமாக அறிஞ்சவன். பிறர் உன்கிட்ட ஏதாவது உதவின்னு அவ வாயை திறந்து கேட்காததுக்கு முன்னாலேயே அவளுக்கு செய்யக்கூடியவன். காலத்தை பங்கிட்டு தர்ம அர்த்தங்களை காமங்களுக்கான கால விகிதப்படி எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு இருக்கியனா? அனுபவிக்கிறியா இல்லை அனுபவிக்காம இருக்கியா அப்படின்னு ராமபிரான். கச்சேதே பிராமண சர்ம சர்வ சாஸ்திரார்த்த கோவிதாக ஆசம் சந்தே மகாபிரஜ்ஞ பௌரஜானபதை சஹா. உன்னோட தேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரத்தில் தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறநூல்களிலும் பிரமாதமாக தேர்ச்சி பெற்ற வல்லுவர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களும் பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நாட்டுப்புறங்களில் வசிக்கக்கூடியவாளும் உன்னோட நலனை நினைச்சி அவ எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறாளோனோ, உனக்காக அவ எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறாளோனோ, அதுவும் நடந்துருக்கா. மக்களும் ராஜாவுக்கு செய்ய வேண்டும். இங்கேயும் அதையும் சொல்றார். மக்களாகப்பட்டவர்களும் ராஜாவுக்காக பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் தர்மம் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக. கச்சே ஞாஸ்திக்யம் அன்ருதம் குரோதம் பிரமாதம் தீர்க்கசூத்ரதாம் அதர்சனம் ஞானவதாம் ஆலஸ்யம் பஞ்சவிருத்திதாம் ஏக சிந்தனம் அர்த்தானாம்
அர்த்தஜ்ஞைஸ்ய மந்திரணம் நிச்சேதானாம் அனாரம்பம் மந்திரஸ்ய பரிரக்ஷணம் மங்களஸ்ய பிரயோகம் ச பிரத்யோத்தானம் ச சர்வதः கச்சேத்வம் வர்ஜயஸ்யேதான் ராஜதோஷாம் சதுர்தசः. பரதா, நாஸ்திகம் பேசுறது, பொய் பேசுறது, அவசியம் இல்லாத போது கோபம் கொள்றது, தவறுதலாக இருக்கக்கூடிய காரியங்களை விரைவில் செஞ்சு முடிக்காம அதை அப்படியே கடப்புல போட்டுட்டு அது மாட்டுக்கு இருக்கட்டும், அந்த காரியம் அப்படியே இருக்கட்டும், தவறுதலான காரியம் இருக்கட்டும் அப்படின்னு அதை நீடித்து கொண்டே போவது. ஞானம் உள்ள, ரொம்பவும் ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய மகான்களை நீ தரிசிக்காமல் இருப்பது சோம்பேறித்தனம். புலன்களெல்லாம் வசப்பட்டு இருப்பது, புலன்களுக்கு நீ வசப்பட்டு இருப்பது, அரசாங்க விஷயங்களை நீ ஒருவனாகவே ஆலோசிப்பது, விபரீதமான சிந்தனை உடையவர்களோட கலந்து ஆலோசிக்கிறது, மந்திர ஆலோசனைகள் தீர்மானிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் நீ தொடங்காமல் இருக்கிறது, ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லாம் மற்றவெல்லாம் அறியாமல், பிறர் அறியாமல் அதை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, அவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். மங்களகரமான காரியங்கள் எல்லாம் நீ செய்யாமல் இருக்கிறது, எல்லா பெயர்களோடும் ஒரே நேரத்தில் போரையெல்லாம் தொடங்குவது, இந்த 14 குற்றங்களையும், ஒரு மனுஷனுக்கு இந்த 14 குற்றங்கள் உண்டு. இந்த ராமபிரான் சொல்கிறார். இது ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, மானிட பிரிவிலாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்குமே இந்த 14 குற்றங்கள் எல்லாத்தையும் நீ விலக்கி வச்சுட்டு இருக்கியா பரதா? இல்லை இந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றுத்தை கையில் வச்சுட்டு இருக்கியா, இல்லை 2 3 வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். பரதன் கேட்டக தசா பஞ்ச சதுர்வர்கான் சப்தவர்க்கம் ச தத்வதः அஷ்டவர்க்கம் திரிவர்க்கம் ச வித்யாதிஸ்ரஸ்ய ராகவः இந்திரியாணாம் ஜெயம் பூத்வா ஷாகுண்யம் தெய்வமானுஷம் கிருத்யம் விம்சதி வர்க்கம் ச ததா பிரகிருதிமண்டலம் யாத்ரா தண்டவிதானம் ச தியோனி சந்தி விக்கிரஹோ கச்சேதேதான் மகாப்ராஜ்ஞா யதாவதானம் அந்யசே. ரகுவம்சத்துக்கே திலகமாக இருக்கக்கூடிய பரதனே, நீ மகா புத்திசாலி, அது எனக்கு தெரியும் நன்னவே அப்படின்றார் ராமபிரான் பரதனை பார்த்து. 10 வர்க்கம் 5 வர்க்கம் 4 வர்க்கங்களையும் 7 வர்க்கங்களையும் 8 வர்க்கம் 3 வர்க்கங்களையும் 3 வகையான கல்வியையும் 5 புலன்களையும் அடுக்குதலையும் 6 வகையான குணங்களையும் இயற்கையினால ஏற்படக்கூடிய துன்பங்களையும் மனிதர்களால் உண்டாகக்கூடிய துன்பங்களையும் தன்னோட பகைவர்களிடத்திலிருந்து கோபம் கொண்டு விலகிவிட்டவர்களை தன்னோட பக்கம் இழுத்து கொள்வதையும்
20 வர்க்கங்களையும் பிரகிருதி மண்டலங்களையும் யாத்ரானாக்க எதிரி மேல படையெடுப்பதுன்னு பேரு வகையான தண்டவிதானம். அதாவது தண்டவிதானம்னாக்கா தன்னுடைய போர்ப்படைகளை பல வியூகங்களாக அமைப்பது என்பனவற்றையும் 2 வகையான சந்தி. 2 வகையான சந்தினா என்னன்னாக்கா நட்புறவு, நல்ல உறவு, விக்ரம், அந்த நட்பை குலைப்பது. இந்த சந்திங்கிறதுக்கு இந்த 2 அர்த்தமும் உண்டு. விக்கிரகமா இருக்காப்ப அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன இது, இவன் ஒரே பார்க்கறதுக்கே ஒரே விக்கிரகமா இருக்கானே, இவனுக்கு புத்தியே விக்கிர புத்தி தான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அது நட்பை குலைப்பது. இதை எல்லாத்தையும் நன்றாக ஆராய்ந்து நல்லவைகளை மட்டுமே நீ ஏற்றுக்கொண்டு தீய வழிகளை எல்லாம் தவிர்த்து உரிய காலத்தில் தகுந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறியானோ இல்ல நடவடிக்கை எடுக்காம இருக்கியா அப்படின்னாராம் பரதங்கிட்டக ராமபிரான். மந்திரே விஸ்வம் யதோதிஷ்டைஸ் சதோபிஸ்திரிபேரேவவா கச்சேசம் அஸ்தைர்வ்யஸ்தைர்வா மந்திரம் மந்திரயசேம் யதஹ. பரதா, அரசனுடைய நீதியோட அரச நீதியின்படி நீ அரசாங்க செயல்பாடுகளை எல்லாம் 3 மந்திரிகள் அல்லது 4 மந்திரிகள் இவாளோட சேர்ந்து நீயும் அவளோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு ஒன்றாகவும் பின்னால என்ன பண்றன்னா இவாள்கிட்டெல்லாம் தனித்தனியாகவும் ஆலோசனையெல்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். கச்சேதே சபலா வேதா கச்சேதே சபலா கிரியா கச்சேதே சபலாதாரா கச்சேதே சபலம் ஸ்ருதம். பரதா, நீ அத்தியனம் பண்றக்க செய்த காரியங்கள் வேத சாஸ்திரங்கள் அதிருஷ்டமான உன் கண்ணுக்கு புலப்படாத நல்ல பலன்களை எல்லாம் அது உனக்கு கொடுத்துட்டு இருக்கா. உன்னோட காரியங்கள் எல்லாம் நல்ல பயணம் அளிக்கின்றதானோ நீ கத்துண்ட அந்த மந்திரங்கள் நமக்கு நல்லதை பயக்குமா. எவ்வளவு தூரம் சொல்றாரு பாருங்க ராமபிரான். இதெல்லாம் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, நல்லா செஞ்சுட்டு இருக்கா. உன்னோட காரியங்கள் எல்லாமே நல்ல பயணம் அடையறதுனா அது உனக்கு எல்லாம் நல்ல பயணம் கொடுத்துட்டு இருக்கா. உன்னோட பத்தினி உனக்கு அனுகூலமாக இருக்காளா? தர்ம பத்தினி உனக்கு அனுகூலமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். வரதா, நீ கற்றுக்கொண்ட நீதி நூல்கள்லாம் உனக்கு நல்ல பயனை கொடுக்கறதுனா இல்லாத உனக்கு நல்ல பயனை கொடுக்கலையா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதங்கிட்டக. கச்சேதே சைவதே புத்திர் யதோக்த மம ராகவ ஆயுஷ்யாச்ச யசஸ்யாச்ச தர்ம காமார்த்த சம்ஹிதா. பரதா, நான் உனக்கு இதுவரைக்கும் கூறிய நீதி வாக்கியங்கள் எல்லாம் உனக்கு நீண்ட ஆயுளையும் புகழையும் கொடுக்கக்கூடியது. ராமபிரான் சொல்றார், தர்ம அர்த்தங்கள் காமங்கள் இது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு.
நான் சொன்ன மொத்தையுமே இந்த மூணையுமே உனக்கு நிறைவேற்றக்கூடியதாக உள்ளது. அதனால உன்னோட சித்தத்தின் போக்கு சித்தத்தின் போக்குன்னாக்கா சித்தம் போக்கு சிவம் போக்குன்னுவா. அதுதான் என்னன்னாக்கா நல்ல வழியில நம்மளுடைய மூளையானது செயல்படணும், மனசானது செயல்படணும். அததான் இங்க கேட்கிறார். உன்னோட சித்தத்தின் போக்குல இந்த வழியில எல்லாம் செல்றதா இல்ல சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு நீ பாட்டும் உன் வழியில போயிட்டு இருக்கியா வேற வழியில அப்படின்னு கேட்டாராம் பரதன் கிட்டக்க ராமபிரான். யாம் விருத்திம் வர்த்ததே தாதோ யாம் சக பிரபிதாமஹாஹ தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித்யாச்ச சத்வதகா சுபா. ராமபிரான் சொல்றார், பரதா நான் கூறிய நீதி முறைகள்லாம் இருக்க பத்தியா, இதெல்லாம் அரசாளக்கூடிய எல்லாரையும் விட மாண்டவர்களாக பிறந்த அனைவருக்குமே நல்ல மார்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். எல்லாரையும் இந்த உலகத்துல இந்த பூமியில பிறந்த அனைத்து மானிட பிறவிகள் சகல ஜீவராசிகளுக்குமே இருக்கக்கூடிய நீதி நூல் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால எல்லாருக்குமே இதை கேட்கறவா எல்லாருக்குமே நல்ல மார்க்கத்துல போவா, அவளுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பிக்கும். இவைகளை நமது பாட்டனார்கள் அனுஷ்டித்தார்கள் பரதா. ஏன் நமது தந்தையாராகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தியும் இதை தான் அனுஷ்டித்தார். அதனால்தான் அவர் 30,000 ஆண்டுகள் ஆண்டார். அந்த வழியையே நீயும் பின்பற்றி வரையோனா இல்ல பின்பற்றாம இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. கச்சே ஸ்வாது கிருதம் போஜ்யம் ஏகோ நாசி ராகவா கச்சேத்த ஆனேபியோ வித்ரேபிய சம்பிரயச்சசி. பரதா, பிரமாதமான அறுசுவை உணவுகளாக பிரமாதமா சுவைக்கப்பட்ட உணவை நீ ஒருத்தனே சாப்பிடாம இருக்கியா? ஏன்னா உன்கிட்ட உதவிய எதிர்பார்க்கக்கூடிய உன்னுடைய நண்பர்களுக்கு அவளுக்கு நீ வேண்டிய உதவியை செஞ்சுட்டு வரையா இல்லையா? முக்கியமா கேட்கிறாராம் ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக. ராஜா து தர்மேண ஹி பாலயித்வா மகாம் அதே தண்டதர பிரஜானாம் அவாப்ய கிருஷ்ணாம் வசுதாம் யதா திதச்சுத ஸ்வர்கம் உபைதி வித்வான். ராமபிரான் சொல்றார், பரதா, புத்திமானாக இருக்கக்கூடிய ஒரு மன்னனானவன் தர்ம நெறிப்படி மக்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு, பரிபாலனா மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைய அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தா இந்த பூமண்டலம் முழுவதையுமே, இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே அவன் ராஜாவாக இருந்து அடைவான். இந்த பூமண்டலம் முழுக்கமே அவன் கிட்டதான் இருக்கும். அந்த பிரபஞ்சமே நல்ல உபதேசங்களால ஞான பக்குவம் பெற்று, பிரமாதமான ஞான பக்குவம் பெற்றுட்டு வினையச்சம்னாக்கா நாம் இப்போ பிறந்துட்டோம் பரதா, நம்ம கர்ம வினையில மீதம் உள்ளது. நமக்கு முன் கர்ம வினை, இப்போ இருக்கக்கூடிய கர்ம வினை, எல்லா கர்ம வினையிலையும் மீதம் உள்ளது முற்று பெற்று போயிடும். முற்று பெற்றதும் நாம் அது உடலை என்ன பண்ணுமா,
நம்ம உடலானது மெலிந்து போய் ஊழ்ந்து போய் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும் வரதா. இதுதான் எல்லா மாநில பிறவைகளுக்குமே உள்ளது தர்மம் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே சததம சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.